வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அசாமில் ஹேட்ரிக் வெற்றியை பிஜேபி பதிவு செய்யுமா? கௌரவ் கோகாய் அவர் தான் மக்களவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கார் காங்கிரஸில். அவரோட தான் இன்னைக்கு அசாமில் காங்கிரஸுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 126 தொகுதிகள். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்? ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர் தான் முதலமைச்சர். அவர் காங்கிரஸ்லேருந்து தான் வந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபிக்கு சாதகமான அம்சம் என்ன, காங்கிரஸுக்கு சாதகமான அம்சம் என்ன? ஏன்னா இந்த பூபேன் ஓரா அவர் காங்கிரஸில் இருந்தார், முன்னாள் முதல்வர். அவரெல்லாம் இப்போ பிஜேபிக்கு போயிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இந்த அடி கட்டமைப்பு அப்படிங்கிறது இல்லை. பல மாநிலங்களில் இதான் பெரிய தகராறு. அதே மாதிரி தான் அஸ்ஸாம்லேயும் தகராறு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் பிஜேபி முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸில் தான் இருந்தார். இப்போ நிறைய பேர் அவர் அந்த பக்கம் கூப்பிட்டு போயிட்டார் பிஜேபி. இப்போயும் அந்த பூபான் ஓரா அவரும் போயிட்டார். இப்படி நிறைய பேர் பிஜேபியிலேருந்து காங்கிரஸுக்கு போய் இன்றைக்கி காங்கிரஸ் வெற்றிடமாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் கரையேறுமா அப்படின்னா காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை 34% உள்ள இஸ்லாமிய மக்கள், அதேமாரி தோட்ட தொழிலாளர்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு மக்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம். இதே மாதிரி தான் பீகார்லேயும் சொன்னோம், ஆட்சிக்கு எதிரான கோபம் அவங்க பிஜேபி வந்துருச்சு. பிஜேபியும் விடாப்படியாக தான் இருக்குது. என்ன சாதகமான அம்சங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர் ஒரே தொகுதியில் 5 தடவை ஜெயிச்சிருக்காரு. போன தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு. அந்த தொகுதி பேர் ஜலுக் பாரி. இந்த தொகுதியில் போன தடவை 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார். அப்போ அதாவது செல்வாக்கு மிக்க தலைவராக அங்கே இருக்கார். இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது என்னென்னா அஸ்ஸாம் ஜாதியா பரிஷித் இந்த கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இன்னொன்று அனைத்து கட்சி மலைக்கா தலைவர்கள் கவுன்சில். இது 3 காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறது. காங்கிரஸுக்கு ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. கூட்டணி பலம் காங்கிரஸுக்கு நல்லாது. ஆனால் என்ன சிக்கல் இன்றைக்கி வருது அப்படின்னா பிஜேபிக்கு பொதுவாக சீட்டு கிடைக்காதவர்கள் எதிராக செயல்படுறாங்க. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தாலும் இயல்பாக எழுமதிர்ச்சி அஸ்ஸாம் கனபரிஷத்தில் நிலவும் உட்கட்சி பூசல். ஏன்னா அஸ்ஸாம் கனபரிஷத் இன்றைக்கி பிஜேபிக்கு உற்ற தோழனாக இருந்தது. அதில் ஒரு சில பல பிரச்சனைகள் வருது. அந்த கட்சியில் கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்கிறனால அந்த ஓட்டு கிடைக்குமாங்கிற சந்தேகம். அதிமுகவில் நிறைய பிரிவுகளாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால் அந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு சந்தேகம். இஸ்லாமிய வாக்குகள் முழுக்க இந்த தடவை காங்கிரஸ் குழு. ஏன்னா அந்த பொது சிவில் சட்டம் இன்னும் பல விஷயங்கள் மற்ற இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நிறைவேற்றாத போது ஹேமந்த் பிஸ்வா சர்மா நிறைவேற்றிட்டுருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இயல்பாகவே இஸ்லாமியர்கள் போன தடவை கூட கொஞ்சம் கம்மியாக ஓட்டு போட்ட இடத்துலலாம் இன்றைக்கி அப்படியே ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு, எலெக்ஷன் எப்போ வரும் எப்போ போய் ஓட்டு போடணுங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. இன்னொன்று பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுடைய அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட். இப்போ தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தாலும் அவங்கள போய் சந்தித்து அந்த ஓட்டை அள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கேடர்ஸ் இல்லை. அதான் சிக்கல். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இங்கே டிவிக்கே விஜய்க்கு ஓட்டு போடலாம் சார், பட் கேடர்ஸ் இல்லை. அங்கேயும் அதே தான். வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அங்கே பிஜேபியில் பிரச்சனையே இல்லை, எக்ஸ்ட்ரா ஆள் இருக்காங்க. அதான் சொல்கிறோமே, தலைவர்கள் முழுக்க யாரெல்லாம் இங்கே பெரிய லெவலில் இருந்தாங்களோ எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இப்போ ஆள் பற்றாக்குறை, தொண்டர்கள் பற்றாக்குறை இது இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. கௌரவ் கோகாய் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அவர் ஒருத்தர் எப்படி முயற்சி பண்ணுவார்? அவர் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கணும், மற்ற யாரும் ஓடவே மாட்டுறாங்க. இதுதான் காங்கிரஸுடைய துர்பாக்கிய நிலைமை. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க, அதையும் படித்து பார்ப்போம். காங்கிரஸ் கூட்டணி கௌரவ் கோகாயை பெரிதாக நம்பி இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஜோர்சூட் தொகுதியில் போட்டியிட்டார். அவரை தோற்கடிக்க பாரதிய ஜனதா கடுமையான முயற்சியை மேற்கொண்டது, ஆனாலும் பலிக்கவில்லை. முந்தைய சட்டசபை தேர்தலில் ஜோட்கவுட் எம்பி தொகுதியில் அவர் போட்டியிட்டு ஜெயிச்சிட்டார். ஹேமந்த் பிஸ்வா அலையை எதிர்கொள்ள கௌரவ் கோகாயால் தான் முடியும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10 ஆண்டுகள் இருந்த ஆட்சியை மேலும் எப்படியாவது நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான முஸ்தீப்புகளை இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் அஸ்ஸாம் கனபரிஷத், போடோலாந்து மக்கள் முன்னணி, ஐக்கிய மக்கள் கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இதை குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா இந்த 3 கட்சி சொல்கிறோம், இந்த 3 கட்சியிலேயே கூட்டணி பிரச்சனையை, கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீடில் இவங்க 3 பேருக்கும் அதிருப்தி இருக்குது. போன தடவை அந்த அதிருப்தியை வெளிக்காட்டிக்கல. இந்த தடவை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய மக்கள் கட்சி வெளிக்காட்டியிருக்குது. இதுவும் ஒரு கவனமாக பார்க்கப்படுது. அது அவங்க ஆட்கள் இன்றைக்கி பிஜேபிக்கு அந்த வேலை செய்வாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். உள்ளடி வேலை நிறையா நடக்கும். அகில இந்திய ஜனநாயக கட்சி, ராய்கோர் தர்மா ஆகிய சிறிய கட்சிகள் எந்த அணியிலும் சேராமல் போட்டியிடுகிறது. இவங்கெல்லாம் ஓட்டுக்களை கணிசமாக பிரிப்பாங்க. இந்த ஓட்டுக்கள் எல்லாம் பிஜேபிக்கு போகக்கூடிய ஓட்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய ஜனதா முன்னணி இவங்களோட ஹேமந்த் பிஸ்வா 3 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். எதுவும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் செல்வாக்கு பெற்றுள்ள இக்கட்சிகள் தொங்கு சட்டசபை அமைந்தால் ஆட்சி அமைக்க உதவும் துருப்பு சீட்டுகளாக கருதப்படும். இதில் என்னென்னா கௌரா இருக்கார்ல காங்கிரஸ், அவரு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கார்.
அதனால் தொங்கு சட்டசபை அமைஞ்சா இன்னொன்று வந்து எப்படின்னாங்க, இங்கே சின்ன சிக்கல் எங்கே வருதுன்னா, அசாமில் வந்து நம்ம வந்து அசாமில் வந்து கவுகாத்தி தலைமை நகரம் மட்டும்தான் பார்க்குறோம். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா காடுகள். இதில் போய் நீங்கள் வந்து அந்த எம்எல்ஏவை வந்து அந்த கடத்தி கொண்டு போகிறது இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஊர் கட்டுப்பாடெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஒரு எம்எல்ஏ முடிவு பண்ணிட்டார், நான் காங்கிரஸுக்கு தான் ஆதரவு அப்படின்னா, அவரை வந்து பல விஷயங்களில் வந்து பயமுறுத்தி பிஜேபியில் சேர்க்கக்கூடிய வேலை இங்கே நடக்காது. இது ஒரு முக்கியமான சவால் அசாமில் பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி பலம் அப்படிங்கிறது இந்த தடவை காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று வேகமாக வந்து இன்றைக்கி தேர்தல் வச்சுட்டாங்க. எப்போ அஸ்ஸாம், கேரளா, ஏன்னா எப்பயுமே கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரிலாம் ஒன்றா வைப்பாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு ஏதுவாகத்தான் இன்றைக்கி வந்து அஸ்ஸாமை முன்னிறுத்துறாங்க. ஏன்னா அஸ்ஸாமில் பெருமளவுக்கான திட்டங்களை அறிவிச்சிட்டாங்க. மோடி அறிவிச்சிட்டாரு. ஹேமந்த் பிஸ்வா சர்மாவும் தேர்தல் வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அந்த தேர்தல் ஆணையம் தான் சொல்லிடுவேன். அவர் வேக வேகமாக எல்லா வேலையும் பண்ணிட்டார். காங்கிரஸ் சுதாரிக்கிறதுக்குள்ளே வச்சுட்டாங்க தேர்தல். இப்போ காங்கிரஸ் தடுமாறிட்டு இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகணும், கௌரவ் கோகோய் கிரவுண்ட் லெவலில் பிரச்சாரத்துக்கு போகணும். இதெல்லாம் கொஞ்சம் காங்கிரஸுக்கு சிக்கல். இன்னொன்று பணம் இல்லாமல் காங்கிரஸ் தடுமாறி கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிகிட்ட ஆள்பலமும் இருக்குது, வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க, பணபலமும் இருக்குது. இங்கே ஒரே ஒரு பலம். என்ன பலம்? முஸ்லீம்கள் பலம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள் ஆண்ட அந்த ஆட்சியினுடைய கெட்ட பேர். எப்பயுமே 10 வருஷம் ஆச்சுன்னா ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இருக்கும். இதை உபயோகப்படுத்திக்கலாமான்னு நினைக்கிறாங்க. நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கோரசம் எடுபடுகிறதா, இல்லை இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி தொடர வேண்டும், இது எடுபடுமாங்கிறது தேர்தல் தான் தெரியும். ஆனாலும் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் 126 தொகுதியில் கடுமையான போட்டி. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்த கருத்து கணிப்போட பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துக்கோ பறிச்சுக்கோ வந்தாகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 கட்சி, இந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ராய்ஜோர் தளம், இவங்க என்னன்னா இவங்கெல்லாம் சில பகுதியில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் இவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. அப்போ இவங்க தனியாக நிற்கும் போது யார் ஓட்டை பிரிப்பாங்கன்னு தெரியல. இதான் இப்போ சிக்கல். இன்னொன்று சமூக மக்களின் ஆதரவு. இப்போ வந்து பிஜேபி வந்து மைக்ரோ லெவலில் மேனேஜ் பண்ணுறதுனால பல பழங்குடி இனங்களை அவங்க உள்ளே வந்து கொஞ்சம் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, இதில் குடிமையான சிக்கல். காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இதுனா தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கௌரவ் கோகோயை பாகிஸ்தானுடன் தொடர்பு படுத்தி இன்றைக்கி வந்து பிஜேபி பேச ஆரம்பிச்சது. அது வந்து இன்றைக்கி காங்கிரஸுக்கு கொஞ்சம் இடர்பாடு தான். வேலையில்லா திண்டாட்டம், வாழ்க்கை செலவு, பிராந்திய உணவு ஆகியவை காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா விதமான அம்சங்களையும் முன்னோக்கி பார்க்கும்போது போட்டி மிக கடுமையாக இருக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு கோணத்தை நோக்கி தான் அசாம் போயிட்டு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஏறக்குறைய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் தொங்கு சட்டசபை அப்படிங்கிற மாதிரி வந்தால் பிஜேபி ஆட்சி பிடிக்கிறது ஏறக்குறைய உறுதி தான். அதனால் போட்டி டஃப்பாக தான் இருக்கும். தேர்தல் தான் இந்த முடிவு சொல்லணும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அடுத்த ஸ்டேட்டோட விரைவில் சந்திக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.